விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. திராவிட கொள்கைகள் சமூக நீதினு அவங்க சொல்றாங்க இல்லையா, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் தேர்வு செஞ்சிருக்காங்களா இல்ல இவங்க புரியல. அவங்க வெளியில வந்து கோர்ட்டுக்குள்ள அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறதே தெரியல. டான்ஸ் ஆட்டு குதிச்சுங்கன்னு யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? என்னையா நடக்குது? கூட தமிழன் பிரசன்னா அவர் இருக்காரு, டிஎம்கேவோட லீகல் அங்க இருக்க எல்லாருமே கூட இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து வாங்க நீங்களும் வந்து பண்ணுங்க வாங்கன்னு போட்டோ எடுக்கிறாங்க, என்னமோ செய்யறாங்க. டிவிக்கு ஆட்கள்லாம் வந்து எங்களை ஒடுக்க நினைக்கிறாங்க, அது நினைக்கிறாங்க, இது நினைக்கிறாங்க, நாங்க அதெல்லாம் வந்து வந்து பயப்பட மாட்டோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கையோட போய் உதயநிதி அவர்களையும் சந்திச்சுட்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே பரபரப்பாக இருக்குது. யாராவது நடிகர்கள் வராங்களா, ஏதாவது ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லைங்க, ஒருத்தர் தப்பிச்சு போகலான்னு பார்த்துட்டு இருக்காராமா. அவரை தப்பிச்சு போகாம பார்த்துக்கிறதுக்கு நாங்களாம் இங்கே இருக்கிறோம். அவரும் தம்பியும் 2 பேருமே ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் தமிழ்நாடு முழுக்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, வாண்டட்னு போட்டு ஒருத்தவங்க முகத்தை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் நோட்டீஸ் சர்வ் செய்யப்பட்டிருக்கு. இந்த நபர் உங்கள் ஏர்போர்ட்டின் வாயிலாக தப்பித்து செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு, பார்த்து கொள்ளுங்க. இப்படி இந்த நபரை மட்டும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் அழைக்க வேண்டிய எண் அப்படின்னு சொல்லி காவல்துறை அவங்களுடைய அதே நம்பரெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. எந்த ஒரு ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுலையுமே தப்பிச்சு போகாத மாதிரி கூப்பிட்டோடனே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். படத்துலலாம் வர மாதிரி கடல் வழியா தப்பிச்சாதான் உண்டு போல இருக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில சில பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கொடுக்குற ஆடியோல இருந்து ஒரு ஆளு அது மாதிரி இந்த முத்துராமன் மாதிரி பல பேர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தொடர்பு கொண்டதையும் அவர் வந்து அந்த ஆடியோலயே சொல்றாரு. அவர்கிட்டே சொல்றாரு. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா நான் கரெக்டாக தான் சொல்லிட்டேன், இருந்தாலும் இது வந்து 7வது 8வது நபர் என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப இதையே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய பேரை சொல்லிட்டு நீங்க அவர்கிட்டயே போய் இதை சொல்லுங்க. இல்ல எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எதை எல்லாம் பணம் கொடுத்தா சரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. இதனால வரையும் இந்த இடத்துல பல விஷயத்த இழந்தான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமும் யாருக்கோ துரோகமான செஞ்சதும் கிடையாது. மேலிடத்துல சொல்லுங்க, அவங்க மேலிடத்துல போய் சொல்லுங்க. ஏன்னா வந்து எனக்கு நான் இப்ப எங்க இருக்கிறேன்னா அதுக்கு அந்த இயக்கத்துக்கு நான் வந்துட்டு 100% என்னுடைய நேர்மையான இதோட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 30 கோடி இல்ல 50 கோடி இல்ல 100 இல்ல 500 கோடி நீங்க கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். எனக்கு 100 50 100 இல்லைன்னா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க. கலர்காடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் போழி. ஜென்சி டிஎம்கேலேருந்து சரண் ஜெயராமன் ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எதற்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, கொளத்தூரில் ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, சோஷியல் மீடியாஸில் அவதூறு பரப்புறாங்க அப்படின்றதுக்காக அவங்க கமிஷன் ஆஃபீஸில் வந்து வழக்கு பதியப்பட்டது. அதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து டிவிகேவை பற்றி தவறாக அவதூறு பரப்புனதாகவும், டிவிக்கால தான் நாங்கள் வந்து உள்ளே போனோம் அப்படிங்கிற மாதிரியும், வெளியில் வந்து ஜாமீன் கொடுத்து வெளியில் வந்த உடனே அவங்க பண்ண செய்கையெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப என்னடா இது மென்டல் ஹாஸ்பிட்டலா இல்லை என்னடாதுன்ற மாதிரி இன்டர்நெட்ல வந்து போட்டிருந்தாங்க. பாத்தீங்களா சார்? அப்படி நீங்க அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட முடியாதுங்க. அது வந்து அதுக்கு நீங்க ஏதாவது சரியான வார்த்தையை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து அரசியல் படுத்தப்பட்டோர் இல்லைங்களா, அரசியல் சிந்தனையில் மிக மிக முதிர்ச்சி அடைந்தோர், சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே மிக மிக தெளிவான ஒரு அரசியல் செய்கையை செய்வோர், இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் அவங்கள சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஜென்சி டிஎம்கே. இப்போ இதில் முதல்ல என் கொஸ்டினே எங்கே இருக்குதுன்னா, எல்லாம் ரைட்டு, அதில் முதல்ல ஜென்சி எங்க? பேரு கேட்டதே அங்க யாரும் ஜென்சி யார் இருக்கா? அது முதல்ல கேள்வி. சொல்றாங்களே சார் அவங்க நாங்க ஜென்சின்னு சொல்றாங்க. அவங்க யார்? ஜூலி இதுல ஜென்சியா? இல்ல. பிக் பாஸ் சீசன் 1ல வந்தவங்க இன்னைக்கு ஜென்சியா? என்னடா பேச்சு பேசுறீங்க? பிக் பாஸ் சீசன் 1 எந்த வருஷங்க வந்துச்சு? 2017. 2017. ஆமா. 2017ல வந்துட்டு ஜூலிக்கு வந்து ஒரு 22-23 வயசு இருக்கும் அப்படின்னு வச்சுப்போமே. யூகம் தான். ஸ்க்ரீனில் வந்து இப்போ அவங்களுடைய அந்த சீசன் 1ல அவங்க வந்த பேர் இந்த ஃபோட்டோ வரட்டும், அவங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்தது இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு இப்போ அந்த டைமில் வந்து இதுதான் வயசு 22-23. சரி, உங்களுக்கு எனக்கு வேணாம், ரொம்பலாம் கம்மியாக யோசிப்போங்க, 20. அன்னைக்கு வந்து ஜூலிக்கு வயது 18. என்ன சிரிக்கிறீங்க? 18 வயசுங்க அன்னைக்கு ஜூலிக்கு. ஓகே சார். காலேஜ் கூட போயிருக்க மாட்டாங்களா, அதனால அப்படி யோசிச்சேன். காலேஜ் கூட அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அவங்க போராட்டம் பண்ணப்பலாம் அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா கணக்கையும் கம்மியாகவே வைங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட வயதை நம்ம வந்து அதிகமாக சொல்லக்கூடாது. கம்மியாக சொன்னால் அப்படியே சிரிப்பாக இருக்கும், அதிகமாக சொன்னால் வருத்தமாக இருக்கும். அதனால் நம்ம கம்மியாகவே வச்சுப்போம்.
அப்படி வச்சா கூட இன்னைக்கு அவங்களுக்கு வயது 8 28 வயது. அவங்க ஜென்சியா? இல்ல கண்டிப்பா கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 25 வயசாவது இருக்கணும், அப்பதான் ஜென்சி இல்லைங்களா? நான் இருக்கிறதுலே மனசாட்சிக்கு துரோகத்தோட பேசியிருக்கிறேன். இந்த மனசாட்சிக்கு துரோகத்தோட பேசுனதுலயே அவங்க வந்துட்டு ஜென்சிக்குள்ள வரல. அப்போ அவங்க ஜென்சியா அங்க இருக்கிறவங்க? இல்ல சார். இல்ல வந்து அங்க பக்கத்துல இந்த நரைச்ச முடியோட ஒரு 15-14 பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க, அவங்க யாராவது ஜென்சியா? இதுல எதுல ஜென்சி இருக்குன்னு எனக்கு புரியல. ஒருத்தர் வந்து இந்த இவ்வளவு தாடி வச்சுட்டு இப்படி வராரு ஒருத்தர். எல்லா கேரக்டருக்குமே அவர் வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப நம்ம உதயண்ணா தம்பியோட வந்துட்டாரு. கூட வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. அந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்லயே இவர் கூட போய் நின்றுட்டு இருந்தாரு. அப்பதான் சைடு ஆர்டிஸ்டா போட்டுட்டு இருந்தாங்க உதயண்ணா தம்பிய. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், டிஎம்கே இந்த ஒரு 20 பேரை நம்பிதான் வண்டியே ஓடுதா? தெரியல சார். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா டிஎம்கேவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸே இவங்கதான். உண்மையான கொள்கைகளை சொல்றதுக்கு இப்படிப்பட்ட ஆட்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் ஜென்சியா இருந்தாலும் சரி, இல்ல ஜென்சிக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சரி. எந்த கொள்கை? திராவிட கொள்கைகள்னு அவங்க சொல்றாங்களே சார். திராவிட கொள்கைகள், சமூக நீதினு அவங்க சொல்றாங்க இல்லையா? அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் தேர்வு செஞ்சிருக்காங்களா? இல்ல இவங்க புரியல. அவங்க வெளியில வந்து கோர்ட்டுக்குள்ள அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் தெரியல. டான்ஸ் ஆட்டு குதிச்சுங்கன்னு என்னையா நடக்குது? கூட தமிழன் பிரசன்னா அவர் இருக்காரு. டிஎம்கேவோட லீகல் இருக்க எல்லாருமே கூட இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து வாங்க நீங்களும் வந்து பண்ணுங்க வாங்கன்னு போட்டோ எடுக்கிறாங்க, என்னமோ செய்யறாங்க. டிவிக்கு ஆட்கள்லாம் வந்து எங்களை ஒடுக்க நினைக்கிறாங்க, அது நினைக்கிறாங்க, இது நினைக்கிறாங்க. நாங்க அதெல்லாம் வந்து பயப்பட மாட்டோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கையோட போய் உதயநிதி அவர்களையும் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இல்ல என்ன கேஸ்லயா ஜெயிச்சிங்க நீங்க? ஏதாவது ஒரு பெரிய 2000 கோடி ஊழல் வழக்கு போடப்பட்டு அதுல இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்துட்டீங்களா? இல்ல வந்துட்டு இது வரைக்கும் திமுக மீது போடப்பட்ட ஏதாவது ஒரு வழக்குல, அதாவது வந்து இந்த ஊழல் வழக்குன்னு சொல்லப்படக்கூடிய, முறைகேடுன்னு சொல்லக்கூடிய, கையாடல்னு சொல்லக்கூடிய எந்த வகையில வேணா அந்த வார்த்தையை நீங்க பிரயோகிச்சுக்கோங்க, அதுல ஏதாவது ஒரு கேஸ்ல இந்த மாதிரி திமுகவில் ₹1 கூட வாங்கலை அப்படின்னு சொல்லி வந்த கேஸுக்கு இப்போ நீங்கள் வெளியே வந்து டான்ஸ் ஆடுறீங்களா? எதுக்காக ஆடுறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி அது என்ன கேஸுங்க அது ஆக்சுவலாக? அதான் சார், ஒரு கொளத்தூரில் ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து டிவி கேக் சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. அவங்கள வந்து இவர் அவரோட சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பியிருக்காரு. அதுக்கு அவங்க லேடி வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறாரு என்னை பற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா, சரத்குமாரோட ஃப்ரெண்டுன்னு இவர் தான் சொன்னது. சரத்குமார் என்னோட அவரோட வீடியோலாம் நான் தான் ரிலீஸ் பண்ணுறேன்னு அவர் வந்து என்னை மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி இவர் கேஸ் கொடுத்துருந்தாரு. அந்த ரீசனுக்காக தான் இது ஒரு பொய் புகாராக வச்சுருக்காங்கன்னு டிஎம்கே சைட்லேருந்து சொல்லப்பட்டு அவர் ஜாமீனில் வெளில வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு வந்துட்டு எங்கே இருந்த கட்சி எங்கே வந்து நின்றுக்குது பாருங்க. அதாவது கருணாநிதி வெர்சஸ் ஜெயலலிதா போய், ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி போய், திரு ஜோசப் விஜய் வெர்சஸ் திரு உதயநிதி ஸ்டாலின் போய் இன்னைக்கு எங்கே வந்து நின்றுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேஸ் கொடுத்த ஒரு தாவேக்கால இருக்கிற ஒரு பெண்ணுக்கு எதிராக வந்துட்டு இவங்க வந்து கோர்ட் வாசல் நின்று டான்ஸ் ஆடுறாங்க. இப்படின்றாங்க எங்களால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, முடிச்சு விட்டீங்க, அவ்வளோதான், நாங்கள் உங்களை செஞ்சு விட்டோம். இவ்வளோ இம்மெச்சூரா? ஏன்னா திமுகவுடைய உண்மையான முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டான ஃபேஸஸாக இருப்பாங்க. ரொம்ப மெச்சூர்டாக. அப்போ எவ்வளோ மெச்சூர்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. இளைஞர் அணின்னு சொல்லிட்டு 60 வயசில் இருப்பாங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க அவங்க. அந்த மெச்சூரிட்டிக்கு இதுவா இம்மெச்சூர்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற மாதிரி வந்து ஒன்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தனித்தனி எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற மாதிரி. ஆமாம், திமுக தரப்பினரே வந்துட்டு வன்மையாக கண்டிக்கிறாங்க. இதை வந்து தயவு செய்து எங்களுடைய சார்புன்னு சொல்லிடாதீங்க, வெளியே போய் இவங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இருக்கு எவ்வளோ சொன்னீங்கன்னா அள்ளி வெளுத்துருவேன், இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க பண்ற அரசியலுக்கும் அவங்க பண்ற அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இவங்க தண்ணி தெளிச்சு விட்டு வீட்டுல இருந்து துரத்தப்படப்பட்ட ஒரு 15 பேர். இவங்க எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஐடி விங்குன்ற பேர்ல எவனோ ஒரு பைத்தியக்காரன் எங்க கட்சியிலே உட்காந்து நடத்திக்கிட்டு இவங்களே எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திராவிட அரசியல்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. இவங்களுக்கு போய் 4 பேர் சொல்லி கொடுக்க போறாங்கன்னு சொன்னா எங்க திமுககாரங்களே கதறாங்க. வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல எங்க போனாலும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. என் சர்க்கிள்லேயே நான் உட்காந்து பாக்குறேன். ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஊப்பிக்கெல்லாம் போடுறாங்க. இப்ப இந்த மாதிரி பாருங்க. ஆமா, நான் சொன்னேன்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க. ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு, ஏய் என்னடா திமுகவை பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்கிறேன், கரப்ஷனை தாண்டி திமுக மேல ஒரு தப்பு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னேன்ல. அந்த மாதிரி அவங்களே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, யோஹோ இவங்க தாண்டா நம்ம கட்சி மானத்தையே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுறாங்கன்றதுல நிஜமே வந்து திமுகவுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு அவமானம் பெயர். ஏன்னா இதை தவிர்த்து சொல்றதுக்கு வேற அவமானம் வேற எதுவும் கிடையாது. இது ஒன்று மட்டும் தான் அவமானம், வேற மற்றபடி எல்லாமே ரொம்ப. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டப்லயே அவங்க ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். வி ஆர் ப்ரவுட் கோத்தூஸ்னு சொல்லும் போதே இந்த மாதிரி இது பேஸ்மெண்ட்டே சரியில்லாம வண்டியை எங்கேயோ கொண்டு சாத்த போகுது,
இந்த வண்டி பார்க்கும்போது 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ஃபாஸ்டான அழகான காராக இருந்தாலும் இந்த கார் என்னைக்கோ எங்கேயோ கொண்டு ஒரு புளிய மரத்தில் சாத்த போகுது அப்படின்னு அன்னைக்கே லைட்டா புரியாம எங்கேயோ இருந்த நடுத்தருல வந்து நிறுத்திட்டேதான்ற மாதிரி இது பண்ண போதுன்னு அவங்க யூகிக்கல அப்படிங்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 75 வருட கட்சி அப்படிங்கிறாங்க, ஆனா இப்படி நடக்குது என்னன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. பரவாயில்ல, பட் இதெல்லாம் சரி செய்கிற வகையில திமுக வந்துட்டு அடுத்தடுத்த செயல்பாடுகள்ல மறு வச்சு இவங்களே அனுப்பாம உதயநாத் தம்பி மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க பாருங்க. இவங்க 3 பேரை விட்டுவிட்டு இந்த உதயநாத் தம்பி, அப்புறம் இந்த மர்மயோகி படத்துல வந்த கமல் கெட்டப்ல ஒருத்தர், இவங்க 2 பேரெல்லாம் விட்டுட்டு புதிய பர்ஃபார்மர்ஸா புதிய ஆட்களாக அடுத்தடுத்த நபர்கள் எடுத்துட்டு வருவாங்கன்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா 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 சார். வாழ்த்துக்கள். நன்றி. அனிதா ராதாகிருஷ்ணன் அவரோட கைது நம்ம பார்த்தோம் சார். அன்னைக்கு எதனால கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு நம்ம பேசும்போது அவர் வந்து ஆபாசமா பேசினாரு அப்படின்றத சொன்னோம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து அவர் ஒருமையில பேசப்பட்டதுக்காக மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணாங்களா? அப்போ நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே, சீமானா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கலாமன்ட்டு. அதை தாண்டி அவர் வந்து நடிகைகளோட இருந்தாங்க அப்படின்ட்டு சிஎம் அவர்களை வந்து ஆபாசமா பேசினால தான் அந்த நகர செயலாளர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நிறைய பேருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்துச்சு. ஆமா, இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். விஜய் அவர்களை வந்துட்டு சிஎம் அவர்களை உரிமையில பேசுறாங்கன்றதுக்காக இவங்க பழி வாங்குறாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மீடியாவும் செட் பண்ணுது. சில நியூஸ் சேனல்களில் வேலை பார்க்கக்கூடிய ஆங்கருங்களே வந்துட்டு இதுதான் முடிவுன்னு முடிவு பண்ணி ஒரு சார்பாக பேசுறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அப்படி தப்பாக போகுது. பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்களுடைய அரெஸ்ட்டே வந்துட்டு இது எதுக்குங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நம்ம கூட யோசித்தோம். பட் ஆனால் மாரிதாஸோடைய அரெஸ்ட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவர் வந்து அவராகட்டும், முக்தாருடைய அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பெண்களை பற்றி எவ்வளோ தவறாக பேசுனாங்க, ஒரு பெண்களை வந்து எவ்வளோ கேவலமாக போர்ட்ரே பண்ணுற மாதிரி யூடியூப் தம்ப்நெயில்ல வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பேசுகிற பேச்சுகள். அவர் வந்துட்டு அந்த அலிஷா அப்துல்லாவை பற்றி ரொம்ப இழிவாக பேசியிருந்தார். ஒரு பெண்ணுங்கிற ஒரு பெண்ணை பற்றி இழிவாக பேசுகிறாங்க, அசிங்கமாக கொச்சையாக பேசுகிறாங்கன்னு சொன்னாலே அதை பார்க்குற ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூர்டாக இருப்பாங்கன்னு நம்பி நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்ற அந்த வாக்கியங்களை நம்ம அப்படியே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து முக்தார் கேஸு. மாரிதாஸ் அவர்கள் வந்துட்டு ஒரு பெண் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வந்துட்டு எவ்வளோ இழிவாக பேசினார், அதாவது வந்துட்டு அவங்களுடைய கேரக்டரை வச்சு எவ்வளோ கேவலமாலாம் பேசினார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதனால தான் அவருக்கும் வந்துட்டு அன்றைக்கி அரெஸ்ட் நடந்துச்சு. இன்னைக்கு இதே மாதிரி தான் வந்துட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு. முதலமைச்சர் அவர்கள்லாம் சொல்லலை, அவர் வந்து ரொம்ப ஜாலியாக நடிகையோட வீட்டில் ஜாலியாக இருந்தார் இப்படி சொல்கிறாரு. இது வந்து ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசுகிறது, ஒருத்தவங்க தனிப்பட்ட கேரக்டரை பற்றி பேசுறது, அதுவும் ஒரு முதல்வருடைய கேரக்டரை பற்றி நீங்கள் பேசுறது, யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை கிடையாது. கண்டிப்பாக ஐ ஹாவ் மை ஓன் பர்சனல் லிபர்ட்டி. எனக்குன்னு என்னுடைய தனிப்பட்ட உரிமை இருக்கிறது. நான் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன்றதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, என்னுடைய பொது வாழ்க்கை வேறு. அப்போ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, அதுவும் முதலமைச்சரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொச்சையாக பேசுகிற எண்ணத்தில் நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக உங்கள் மீது வழக்கு பாயத்தான் செய்யும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அவதூறு வழக்குகள் போடும்போது நல்லா இருந்துச்சா? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது உங்களுடைய இயலாமையும் உங்களுடைய அந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தையும் எல்லா இடங்களில் கேள்வி கேட்ட ஜேர்னலிஸ்ட்டுங்கள்லேருந்து ஆரம்பித்து யூடியூபர் வரைக்கும் இவங்க இருந்தாங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் நமக்கு ஓட்டே வராதுன்னு நினச்சி அவங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எப்படியாவது உள்ளே இருக்கணும்னு பிளான் பண்ணி அவங்கள உள்ளே போட்டப்பெல்லாம் நல்லா இருந்துச்சா? டைம் பீரியட் மட்டும் அவங்க வெளியில் இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ வழக்கெல்லாம் போட்டாங்க சவுக்கு சங்கர் அவர் மேலே. சம்மந்தமே இல்லாமல் ஒரு போக்சோ வழக்கு போட்டு நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் உள்ள தள்ளுற அளவுக்கு அவர் என்ன பாவம் பண்ணார் உங்களை? அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அன்றைக்கி அவதூறு வழக்குகள் போடும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பேசுகிற அசிங்கமான பேச்சுக்களும் கேவலமான வாயில் காதில் நம்மளால் கேட்க முடியாத பேச்சுக்களை நீங்கள் பேசும்போது உங்கள் மீது வழக்கு போட்டால் இவங்க வந்துட்டு தாவேக்கா வந்து பழிவாங்கும் படலம் நடத்துகிறாங்க, இவங்க வந்து தேவையில்லாமல் எங்கள் யாரையுமே வந்து கேஸ் போடுறாங்க, இவங்க பற்றி யாரும் பேசவே கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த அழுக ஆட்டம்லாம் ஆடுறதுக்கு முன்னாடி வாயை ஒழுங்காக வச்சுட்டு ஒழுங்காக இருந்தால் கேஸ் வராமல் இருக்கும். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாமீன்லேருந்து வெளில வரும்போது ஒரு விஷயம் சொன்னார் சார். போலீஸ் வந்து அழுத்தம் தராங்க, இந்த மாதிரி தாவேக்கால வந்து இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் டிஎம்கே வந்து கவர்னர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனோட கைது செய்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க. அதே மாதிரி அதிமுகவும் டிவிகே அரசு வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் இந்த மாதிரி 3 பேருமே அட் அ டைம்ல சண்டே போய் கவர்னரை மீட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சண்முகம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து அது என்னங்க இவங்க அவங்க திமுக அதிமுக பாஜக 3 பேரும் அட் அ டைம்ல போயிட்டு இந்த கவர்னரே வேணாம், கவர்னர் வந்துட்டு இது வந்து ஆட்டுக்கு தாடியும், இந்த ஒரு பழைய கதை இதையே சொல்லிட்டு இருப்பாங்க திமுக காரங்க, ஆட்டுக்கு தாடியும் நம்ம நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒன்று,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பஞ்ச் டயலாக், அண்ணா சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பழைய பஞ்ச் டயலாக பிடிச்சி அழுதுன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பழைய பஞ்ச் டயலாகை போட்டு அந்த மாதிரி பேசக்கூடிய இந்த திமுக எதுக்கு வந்து இந்த நேரத்தில் போய் ஆளுநரை சந்திக்கணும், எதுக்கு ஆளுநரை போய் சந்திச்சு நீங்கள் போய் இது பண்ணணும் அப்படின்னு. அப்போ இதுக்கு சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் சேனலில் வந்து லைவ் டிபேட் போகும்போது ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ஒரு அரசியல் விமர்சகர் கேள்வி கேட்குறாரு. நந்தகுமார் அவர்கள் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஆளுநரை சந்திச்சு தான் நேரில் போய் இதுக்கு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா உண்மையாகவே ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்துட்டு அனிதா ராதாகிருஷ்ணனை மிரட்டி தாவேக்க வந்து 35 கோடி பணத்தை கொடுக்குறோன்னு எப்படி திமுக வந்து ஆசையை காட்டிச்சோ அந்த மாதிரி குதிரை பேரத்தை ஒருவேளை இவங்க வந்து இந்த மிரட்டல் துணியில் உங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா, உங்களை மேலே கேஸ் போடக்கூடாதுன்னா நீங்கள் தாவேக்காக்கு வந்துடுங்களேன் அப்படின்னு போலீஸ் வச்சு இவங்க பண்ணதுக்கெலாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே நீங்கள் டேரெக்டாக போய் வழக்கு போட்டிருந்துருக்கலாம். எதுக்கு போய் ஆளுநர் மாளிகையில் சும்மா போய்ட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துக்கிட்டு? உங்களுக்கு குதிரை பேரம் நடத்தினதா தோணுச்சுல, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொடுங்க சார் கேஸ் ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற ஆங்கரு அவர் வந்து ஒரு ஆங்கருங்கிறதுக்காகவே செயல்படுறாரான்றது நமக்கு தெரியல. அவர் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒன் சைடோட இல்லை அந்த மாதிரி குதிரை பேரம் நடத்துன்னு சொல்லுறாங்க, குதிரை பேரம் நடந்துக்கு சொல்கிறாங்கன்னு கூட சொல்லலை, குதிரை பேரம் நடத்தியிருக்கிறாங்க தாவேக்க, குதிரை பேரம் நடத்தியிருக்காங்க தாவேக்கான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆங்கருக்கு என்ன உரிமை இருக்குது அந்த இடத்துல? நம்மளே ஒரு இடத்துல ஒன்று பேசுகிறோம்னா இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல, நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அது எந்த தரப்பாக இருந்தாலுமே நடந்திருக்குன்னு சொல்லப்படுதுன்னு தானே பேசுகிறோம். அவரே சொன்னார்தான், அவர் சொல்லியிருக்காரு சார் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு குதிரை பேர் நடத்தியிருக்காங்க தாவேக்கா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நடத்திருக்காங்கன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக வேண்டியதானே அப்படின்னா, அவர் அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் வந்துட்டு போக முடியாது, அப்படிலாம் உங்களுக்கு வந்து சட்டமே தெரியல, நீங்கள் எதையும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. ஆங்கர் உங்களுக்கு தெரியல, தெரியாமல் பேசாதீங்க, கவர்னர்கிட்ட போய் முதல்ல பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு. அரசியலில் எங்கேயுமே அந்த மாதிரி அரசியல் சாசனத்திலே இருக்குது, போய் பாருங்கன்றார். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நானும் சட்டம் படிச்சு தான் வந்து பேசுகிறேன், சும்மா வாய்க்கு இந்த மாதிரிலாம் லைவில் பேசணுமே பேசக்கூடாது. அந்த நந்தகுமார் அரசியல் விமர்சகர் அடிச்சு விட்டாரு. நீங்கள் இப்போவே என் கண்ணு முன்னாடி ஃபோன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குதுல்ல, எடுத்து இப்போவே கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அந்த மாதிரி காட்டுதான்னு. நீங்கள் ஒரு குதிரை பேரம் நடந்திருக்குன்னு நினச்சா, ஹார்ஸ் ரைடிங் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த குதிரை பேரத்தை நீங்கள் உடனடியாக நீங்கள் டைரெக்டாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்திலே கேஸ் போட முடியும். பாருங்க, அதுக்கு போனால் நீங்கள் கவர்னர்கிட்ட போயிட்டு தான் போகணும்னு சுப்ரீம் கோர்ட். ஏன் கவர்னர்கிட்ட போகாமல் வந்தீங்கன்னா கேட்கவே கேட்காது. நீங்கள் இப்போ எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கன்னா விடுங்க சார் நீங்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி அவர் போயிட்டாரு. பட் உண்மையாக நீங்கள் கூட இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரோனா போய் தேடட்டும், நீங்கள் கூட போய் தேடி பாருங்கள். நிஜமாக அப்படி ஒரு சட்டம் கிடையவே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு உடனடியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும், அது சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளும். அதை வந்து நீங்கள் உடனடியாக வந்து குதிரை பேரத்தை வந்து நீங்கள் அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் வில் டேக் யோர். அதனால் அது தெரியாமல் ஆன்லைன் லைவில் கூட வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் ஆங்கருங்க ஒன் சைடு எடுத்துக்கிட்டு இப்படி சொம்பு தூக்குறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதை வச்சு ரொம்ப அரசியல் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய அராஜகங்க. எப்படிங்க ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், உங்களுடைய சார்பை சொல்லலாம், அது வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம், ரைட்டுங்களா? ஒரு 4 பேரை உட்கார வச்சுக்கிட்டு நடுவில் மத்தியஸ்தராக உட்காரக்கூடிய ஒருத்தர் 2 கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கட்சி சார்பை மட்டுமே பேசுவேன், மனசாட்சியே இல்லாமங்கிறதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. அது எப்படி நம்ம ஊரில் இன்னும் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க சார், ஆஜராக சொல்லி. அந்த குதிரை பேரம் விஷயத்துலாம் வந்து ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் ஆஜராகவே இல்லை. இன்னைக்கு விருப்பமே கிடையாது எங்களுக்கு சார். எங்கள் விருப்பத்துக்கு மாறா நீங்கள் வந்து ஒரு கேஸை போட்டுட்டு ஆஜராகணும்னா எப்படி சார் ஆஜராகும்? விருப்பம்னு இல்லை சார், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பேரம் பேசப்பட்டு ஆமா இல்லைன்றதுக்கு வந்து சொல்லி இஷ்டருக்கு தான் கேட்டிங்களா? எங்கள் மேலே கேஸ் போடலாமா வேணாமான்னு கேட்டிங்க. கேட்காம எப்படி நீங்கள் வந்து ஒரு கேஸ்? எனக்கு இஷ்டம் இருந்தால் தான் என் மேலே கேஸ் போடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் நார்மலாக சொல்ல முடியாதுங்க. நாங்களாம் அப்நார்மல் பீப்புள், திமுக காரங்க. எங்ககிட்ட அப்படி ஸ்பெஷல் கேட்கணும். நீங்கள் அதெல்லாம் கேட்காம அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இது சொல்ல 3 தடவை சம்மன் அனுப்பிச்சு அந்த பக்கம் எந்த ரிப்ளையும் வரல அப்படின்னா அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கும்? ஆல்ரெடி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே பரபரப்பாக இருக்குது. யாராவது நடிகர்கள் வராங்களா, ஏதாவது ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லைங்க, ஒருத்தர் தப்பிச்சு போகலான்னு பார்த்துட்டு இருக்காராமா, அவரை தப்பிச்சு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு நாங்களாம் இங்கே இருக்கிறோம். அவரும் தம்பியும் 2 பேருமே அப்படி ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் தமிழ்நாடு முழுக்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, வாண்டட்னு போட்டு ஒருத்தவங்க முகத்தை போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் நோட்டீஸ் சர்வ் செய்யப்பட்டிருக்கு. இந்த நபர் உங்கள் ஏர்போர்ட்டின் வாயிலாக தப்பித்து செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு, பார்த்து கொள்ளுங்க. இப்படி இந்த நபரை மட்டும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் அழைக்க வேண்டிய எண் அப்படின்னு சொல்லி காவல்துறை அவங்களுடைய அதே நம்பரெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்களாம். அந்த மாதிரி வந்து இப்போ ஆயிடுச்சு. எந்த ஒரு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எதுலையுமே தப்பிச்சு போகாத மாதிரி கூப்பிட்டோடனே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். படத்துலலாம் வர மாதிரி கடல் வழியாக தப்பிச்சாதான் உண்டு போல இருக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில சில பேர் இருக்காங்க இன்னைக்கு. அதனால தப்பிச்சு போக வேண்டிய அவசியம்லாம் வந்துட்டு இன்னைக்குமே திமுக காரணம் கிடையாதுங்க.
ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜாகிரதையாக நேரடியாக வந்து நேர்மையாக தலைமறைவாரு ஏன் நேர்மையாக வந்து கோர்ட்டில் சரண்டர் ஆயிடுவார். சரண்டர் ஆகிறதுல அப்பியர் ஆகிடுவார். அப்பியர் ஆகுங்க என்னங்க கூப்பிட்ட கேஸ் ஆமா வந்து ஆமா இல்லன்னு ஏதாவது பதில் சொல்லுங்க விசாரணை அப்படின்னு தான் அமைதியா கூப்பிடுறாங்க கொடுக்க போறோம். நீ எனக்கு என்னமோ நீ தலைமறைவா இருக்கிறனாலே உன் மேல சந்தேகம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஜட்ஜ் முடிவு பண்றாங்க சொல்றாங்க. அப்படி முடிவு பண்றா என்ன பண்ணுவீங்க? ஒரு சம்மன் சர்வ் செய்யப்படுது அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒருத்தவங்க இந்த கேஸ்லாம் இப்படி பண்ணலாங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எத்தனை வீடுகள் இருக்குது, நீங்க எந்தெந்த வீட்டில் இருக்கிறீங்க, சென்னையில் அடையாறில் திருவான்மியூரில் எங்கே வீடு இருக்குது, உங்களுக்கு கரூரில் எங்கே வீடு, எல்லாருக்கும் தெரியும். உங்கள் அப்பா அந்த நோட்டீஸை வாங்குறாரு, இல்லைங்க பையன் வந்து இதை சொல்கிறேன் இங்கே வெளியே போயிருக்காது கொஞ்சம். இப்போ நீ எத்தனை நாள் நீங்கள் ஓட்ட முடியும்? இவர நோன் பர்சன், நோன் ஃபேஸ், நியூஸில் வருது. நீங்கள் வெளியே காணாமல் போயிட்டீங்க, தலைமறைவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாங்க அப்பியர் ஆகுங்க. இந்த ஸ்டேஷனில் நீங்கள் இந்த நாளில் அப்பியர் ஆகணும்னு உங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணப்படுது. அன்சர்வ்டாக இருக்குது ஃபஸ்ட்டு தடவை. அடுத்த தடவை சர்வ் பண்ணப்பட்ட அவங்க அப்பா வாங்கிடுறாரு. பட் இருந்தாலும் இன்னும் வரல. இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்காவது வந்து அவர் வந்து ஸ்டேஷனில் இதாகணும்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் வரலை. அப்படி இருக்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா 3 நோட்டீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறதெல்லாம் சில எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸில். பட் இந்த மாதிரி மேட்டர்ஸ்லாம் ரொம்ப அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்போது ஆக்சுவலாக எடுத்த உடனே டைரெக்டாக கூட அவங்க நினச்சாங்க அப்படின்னா வந்துட்டு வாரண்ட் சர்வ் பண்ணலாம். அது பண்ணாமல் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை காப்பாற்றி கொண்டு ஒரு கேஸ் உங்கள் மேலே போடப்பட்டிருக்குது, கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வருது, அப்பியர் ஆகுங்கன்னு சொன்னால் அப்பியர் ஆகிடணும். அதை மறுத்து நீங்கள் வேறு எங்கேயோ இன்னுமே வந்து தலைமறைவாக இருக்கிற மாதிரி செய்திகள் நியூஸில் வருது அப்படின்னா அப்போ விரைவில் வந்துட்டு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கப்பட்டு உங்களை குண்டு கட்டா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடி தூக்குறது ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கப்புறம் அம்மா ஐயோ எல்லாம் கத்த முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. இதையும் மீறி தலைமறைவாக இருக்குன்ற பேரில் என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது, நான் மாப்பிள்ளையோட சீப் எடுத்துகிட்டு வந்து இந்த கல்யாணமே நடக்காது பார்த்தீங்களான்ற மாதிரிலாம் புத்திசாலித்தனமாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நோ யூஸ். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் இருக்கார்ல, அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்கிட்ட வந்து பேரம் பேசினாங்க, ஒரு 7-8 பேர் வந்து என்கிட்ட பேரம் பேசினாங்க, 50 கோடி தரோம் டிஎம்கேக்கு வந்துருங்க அப்படின்னும். திருச்செந்தூரில் தென் தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 60% இருக்காங்க பணக்காரங்க அப்படின்னா, திருச்செந்தூர் தென் தமிழகத்தில் 40% பணக்காரங்க இருக்காங்க. நீங்கள் வந்து ஏழை எளிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க, ஒரு 50 கோடி வாங்கிட்டு டிஎம்கே சைடுக்கு வந்துருங்க, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மிரட்டல் விடுத்ததாகவும், இல்லை நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு இவர் சொன்னதுக்கு பிறகு கொலை மிரட்டல் விடுறாங்களாம் சார். லாரி அடிச்சு தூக்கிடுவோம், ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, என்னை எதுவும் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால என்னை ஈஸியாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுவும் ஆதாரத்தோட. இப்போ வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஆதாரம் எதுவும் கிடையாது, இவர் ஆடியோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதுக்கு ஏதோ ஒரு திமுக புரோக்கர் ஒருத்தர் தான் வந்து ஆமா முத்துராமன் அப்படின்ற ஒரு பேர் சொல்லியிருக்காரு. அந்த தொகுதியில் இருக்கிற ஒரு 7-8 பேர் கனெக்ஷன்ஸ் இருக்கு, முக்கியமா ஒரு தியேட்டர் இருக்காங்க, அந்த தியேட்டர் ஓனர் கூட அது இன்வால்வ்டு, அவர் டிஎம்கே அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. இவர் கொடுக்குற ஆடியோ லீக் கூட கிடையாது, இவர் கொடுக்குற ஆடியோலேருந்து ஒரு ஆள். அது மாதிரி இந்த முத்துராமன் மாதிரி பல பேர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தொடர்பு கொண்டதையும் அவர் வந்து அந்த ஆடியோலேயே சொல்றாரு. அவர்கிட்டே சொல்றாரு, இது வந்து நான் கரெக்டாக தான் சொல்லிட்டேன், இருந்தாலும் இது வந்து 7வது 8வது நபர் என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப இதையே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய பேரை சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்டயே போய் இதை சொல்லுங்க, இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, உங்கள் மேலிடத்துல சொல்லுங்க, உங்கள் மேலிடத்துல போய் சொல்லுங்க, ஏன்னா வந்து எனக்கு நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா அதுக்கு அந்த இயக்கத்துக்கு நான் வந்துட்டு 100% என்னுடைய நேர்மையான இதோட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 30 கோடி இல்லை, 50 கோடி இல்லை, 100 இல்லை, 500 கோடி நீங்கள் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், நான் அந்த மாதிரி துரோகம் பண்ற ஆள் நான் கிடையாது, நான் பல கஷ்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க, ஆனா நான் துரோகம் பண்ண மாட்டேன், நான் பல இடங்களில் ஏமாத்தப்பட்டிருக்கிறேன், பட் இருந்தாலும் நான் என்னையுமே யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதே இந்த இடத்துல ஒரு திமுக எம்எல்ஏவோ அதிமுக எம்எல்ஏவோ இருந்திருந்து அவங்க எதிர்பார்க்குற, இப்போ ஒரு தாவேக எம்எல்ஏ புதுசாக உள்ள வந்திருக்காருன்றா 35, அங்கே போனால் இவங்க 300 கோடி 500 கோடின்னு பேரம் பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட நபர்களாக வந்து தான் ஈஸியாக வாங்கிட்டு போயிருந்துருப்பாங்க. தாவேக்கால இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவு நேர்மையாக, எவ்வளவு வந்து இந்த கட்சிக்கு ஒரு நேர்மையோடு இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு இவங்க சூஸ் பண்ண அந்த கேண்டிடேட்ஸ் பற்றின ஒரு விஷயத்தையும் அந்த கட்சியை பற்றியும் நமக்கு சொல்லுது. அப்போ இந்நேரத்துக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது போல் திமுக காசை போட்டு அடித்து வாங்கிடும். இது வந்து திமுக தோத்ததுக்கு அப்புறமா இல்லை, தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியில இருந்தே வந்து இது பேசப்பட்டுச்சு. திமுக பணத்தை போட்டு அதெல்லாம் உள்ள வாங்கிடும்பா, நேரமே வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க ரிசல்ட் வரும்போது பாருங்க இப்படி நடந்துரும், அன்னைக்கு காலையில இப்படி மாறி இப்படின்னா பல இது பேசப்பட்டுச்சு. தாவேக்கா தரப்புல இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் வந்துட்டு எடுப்பாங்களோன்னு நினைச்சு
ப்ரிகாஷனாக அவங்க வந்துட்டு ஒரு இடத்துலையே மட்டுமே இந்த எம்எல்ஏக்களை வந்து வச்சுருந்தாங்க. பனையூர் ஆஃபீஸ்லேருந்து தள்ளி ஆமா. இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் ஒரு ஹோட்டலில் வந்து எல்லா எம்எல்ஏக்களும் ஒரே இடத்துல தான் நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து அந்த எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. இதை அந்த டைமில் எல்லாரும் யோசிச்சுருந்துருக்கலாம். இல்லை பாருங்க, இது அதிமுக அன்னைக்கு வந்துட்டு ஈசிஆரில் ஏதோ ஒரு இடத்துல கூவத்தூரில் அடைச்சி வச்ச மாதிரி இல்லையா இது, அது அடைச்சி வச்சு நீ என் பக்கம் தான் நிற்கணும், சசிகலா பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கட்சிக்குள்ளேயே நடந்த ஒரு பிளவில் சைடு எடுத்து உட்கார வச்ச அது ஒரு சம்பவம். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு கேளிக்கை விஷயத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் அங்கே நடந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்லப்படுற அது ஒரு அரசியல் கேவலங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கிடுவோம். பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் ஜாம்பவான்களாக தங்களை சொல்லிக்க கொள்ளக்கூடிய இந்த திமுகவும் அதிமுகவும், முக்கியமாக திமுக, எப்போ வேணால் பேரம் பேசி இவங்களை அந்த பக்கம் இழுத்துடலாம். அதனால் வந்து நாளைக்கு அவங்க போய் அங்கே சத்தியப்பிரமாணம் பண்ணி அந்த இடத்துல பொறுப்பேற்கிற வரைக்கும் இவங்கள இந்த ஒரு இடத்துல தான் வச்சுக்கணும் அப்படின்னு தாவேக அன்னைக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து இந்த 107 எம்எல்ஏக்களையும் வந்து ஒரே இடத்துல வச்சுருந்துச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறது இன்றைக்கி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு ஒருவேளை தாவேக வந்துட்டு அவங்கள லூஸில் விட்டுருந்தா என்ன ஆயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு பக்கம் புரியுது. இன்னொரு பக்கம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போவதற்கான ஆட்கள் இல்லை தாவேக எம்எல்ஏக்கள், அவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க வந்துட்டு அவங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கும் சரி, இன்றைய முதல்வருக்கும் அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிற நபர்களை தான் இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தில் நம்ம வந்து விஜய் அவர்களையும் புஷி ஆனந்த் அவர்களையும் கூட பாராட்டலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சார், இவ்வளோ பணம் தரேன், இது நடந்துடும் அது நடந்துடும், நீங்கள் வந்துரு, நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி அடுத்து மிரட்டலாக வைக்கிறாங்களே, உன் ஃபேமிலி இப்படி பண்ணிடுவேன், உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அப்பையும் தன்னையும் மீறி இந்த இயக்கத்துக்கு வந்து உண்மையாக இருக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்லும்போது ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, 25 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு. நான் வந்து ஒரு இடத்துல போயிட்டு இருக்கேன், ஆப்போசிட்ல லாரி வந்துச்சு, அது லாரி வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து கிட்ட நான் வந்து என் காரை நிறுத்திட்டு இறங்கி நான் ஓடிட்டேன், என் உயிருக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கும், நான் அன்னைக்கு தப்பிச்சது நான் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு இதையும் முன்வைக்கிறாரு. உயிர் பயம் இருக்கும் போதும் ஒரு இயக்கத்துக்கு வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்களை கேண்டிடேட்ஸா வந்து விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணது வந்து ரொம்ப இதுல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அவ்வளவு விசுவாசமா இருக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு கிடைச்ச அந்த கட்சிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி எம்எல்ஏக்களை கொண்டு வந்தது அப்படின்றது. இன்னொன்று இது பாருங்க, எளிய பின்னணியிலேருந்து வரவங்களே இவங்க ஈஸியாக டார்கெட் பண்ணுறாங்கன்ற விஷயம் ஏற்கனவே செய்திகளாகவும் வந்துச்சு. இந்த ஒரு 15-20 எம்எல்ஏக்களை இவங்க டார்கெட் பண்ணாங்கன்னு சொன்னப்பவே அந்த 20 எம்எல்ஏக்களும் வந்து ரொம்ப எளிய பின்புலத்துலேருந்து வந்தவங்க தான். ஏன்னா வந்து அவங்க தான் இந்த பணத்துக்கு ஈஸியாக விலை போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை திமுக வந்து நினச்சிருந்துருக்குது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது எல்லாமே இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே செட் ஆகுது. இதுதான் பண்ணியிருக்கிறாங்க திமுக. அவரே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு சார். அவர் கூட இருக்கிற ஃபோன் பண்ண நபர்கள் எல்லாமே வந்து யாருடைய நபர்கள்னு பார்க்கும்போது அதுதான். ஏன்னா வந்து இவர் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலேருந்து வராரு, அது அந்த சைடு அந்த தூத்துக்குடி பெல்ட்டில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரும் தூத்துக்குடி அங்கே இருக்கிற ஒரு தொகுதி. ஸோ இப்போ அந்த தொகுதிகளிலே நம்ம சுற்றி முற்றி பார்த்தோன்னா எத்தனை தொகுதியில் வந்து திமுக ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே 2 இடத்துல ஜெயிச்சிருக்கு. மற்றபடி அந்த பெல்ட் ஃபுல்லாகவே தாவேக ஜெயிச்சிருக்குது. அப்போ அந்த பாக்கி இருக்கிற ரெண்டு தொகுதியும் தூக்கணும், பாக்கி இருக்கிற எல்லா தொகுதியும் நம்ம தூக்கணும்னு அதில் ஒரு 10 பேரை இவங்க எய்ம் பண்ணியிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த அரசியல் மீண்டும் வேணும்னு மக்கள் நினைப்பாங்களா அப்படின்றதுக்கு இந்த 60 நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சான்று வெளியே வருது. குதிரை பேரம் பேசப்பட்டுச்சா? ஆமாம் பேசப்பட்டுச்சு. திமுக தரப்புல இருந்து இதை தான் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சாம்பிள். திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேரணும்னு நினச்சதா? ஆமாம், 5வது நாளே அந்த ஐடியா வெளியே வந்துருச்சு. இது ஒரு பக்கம். இப்படி ஒவ்வொரு வகையிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திமுகவுக்கு அடி மேலே அடி. இதை தான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ரீசெண்டாக எங்கேயோ ஒரு இதில் பேசும்போது, லைவ் ஷோவில் பேசும்போது சொல்கிறாரு, எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதிமுக திமுக தாவேக அப்படின்னு. ஆக்சுவலாக திமுகவும் அதிமுகவும் இப்படிலாம் இல்லை. திமுக அதிமுக இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு 47 எம்எல்ஏ, இவங்களுக்கு 59 எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணால் வந்து கணக்கு வாரியாக ஒரு 12 எம்எல்ஏ திமுக அதிகமாக இருக்குதுன்னு யோசிக்கலாம். ஆனால் திமுக எங்கேருந்து 59க்கு வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? இவங்க இந்த 47 எங்கே 60 தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க 2021. இப்போ 47க்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிச்சு நீங்கள் அந்த 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 அரிய சிம்மாசனத்துலேருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்றது ஒரு நம்பர். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்கிற கொள்கைவாதிகள்னு சொல்லக்கூடிய பெரியார்லேருந்து ஆரம்பித்து பல பேரை நீங்கள் உண்மையாகவே பின்பற்றுறீங்களான்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்குது. பல இடங்களில் உங்களுக்கு அடி. இது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் வெளியே வருது. பார்ட்டி ஃபண்ட்லேருந்து ஆரம்பித்து பணத்தை எங்கெங்கே வாங்கினீங்கன்றது எல்லாமே கடந்த 60 நாட்களில் அதிமுகவுக்கு அடி 5% தான். 500% அடி இன்னைக்கு திமுகவுக்கு விழுந்திருக்குது.
அப்போ இதெல்லாம் மீறி எழுந்து வந்து நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஆயுதம் ஜென்சி டிஎம்கே. இது எல்லாத்தையும் மீறி எந்திரிச்சு கடைசியாக நான் வரலாண்டான்னு நினைக்கும் போது சாம்பார் ஒரு ஆப்பு எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஜென்சி டிஎம்கே மேலே தலைக்கு மேலே நிற்கிது இப்போ இன்னைக்கு. அதை உங்களால் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு உங்களை கை மீறி நீங்கள் யாரெல்லாம் தற்கூரின்னு சொன்னீங்களோ, யாரெல்லாம் அணிலுன்னீங்களோ, யாரெல்லாம் விசிலடிச்சாங்குன்னு சொன்னீங்களோ, நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு ஒன்றும் தெரியாத அரசியல் புரிதலே இல்லாதவங்கன்னு சொன்னீங்களோ, அவங்க எல்லாரும் டீசெண்டாக பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துட்டுருக்காங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான் இந்த எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, உங்கள் தகுதி என்னங்கிறத வந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே இன்றைக்கி திமுகவுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு மக்களே காட்டுறாங்க. இதுதாங்க உங்கள் ஸ்டேட்டஸு, பார்த்துக்கங்க அப்படின்னு. ஆனாலும் அதை பார்க்க மறுத்து நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இப்படித்தான் வாழ்வோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழும் திமுகவுடைய ஃபியூச்சர் என்ன ஆக போகுதுன்றது தெரியுது. புரிஞ்சுட்டா பொழைச்சிப்பாங்க. புரிஞ்சுக்கோ பொழைச்சிக்கோ. இப்படித்தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லைங்க நான் சினிமா செய்திகள்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் வந்துட்டு சினிமா செய்திகளில் கூட கிடையாது, அரசியல் செய்திகளையும் கிடையாது. இன்னைக்கு வந்து பேஜ் இப்போ நியூஸ் பேப்பருடைய 32வது பக்கத்துக்கு லாஸ்ட் பேஜுக்கு போயிட்டாரு அப்படின்றதையும் உணராமல் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் இன்னும் வந்து தாவேக்காவை ஏளனமாக பேசுறது. அந்த எம்எல்ஏலாம் யாருன்னு தெரியாதுங்க, ஏதோ முகம் தெரியாத எம்எல்ஏக்கள். முகம் தெரியாத எம்எல்ஏக்கள் தான் 108 பேர் உள்ள போய் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு முகம் தெரிஞ்ச எம்எல்ஏ உங்க அப்பா தான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காருன்னா உங்களுக்கு தெரியுதா? யாருமே நினைக்காத அதிமுகவை உங்களோட எதிரியா நினைச்சது உங்க தப்பா இல்லை நிஜமா இந்த கட்சி தாங்க வளர்ந்து வந்துட்டு இருக்குதுன்னு உங்கள் கண்ணு முன்னாடி நியூஸ் சேனல்லேருந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் கண்ணு முன்னாடி வந்த வளர்ச்சியை பார்க்காம அதை மறந்துட்டு அதை வந்துட்டு மறுத்துட்டு நான் சினிமா செய்திகள் பார்க்கறது இல்லைன்னு ஒரு புதிய கட்சியை துச்சமாக நினச்சி திமிரா கெத்தாக நடக்கிறதா நினச்சி கட்சியோட அழிவுக்கு காரணமே இந்த டாப் பிளேயர்ஸ்ல இருந்த இந்த நபர்கள் தான் அப்படின்றத உணராமல் இருக்கிற நீங்களா இன்ன வரைக்கும்